திருவள்ளூர் அடுத்த பட்டறை பெரும்பதூரில் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கக் கோரியும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கவும் வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு. சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்திற்காக திருவள்ளூர் அடுத்த பட்டறை பெரும்பதூர் குளக்கரை பகுதி சாலையில் இருபுறமும் 60க்கும் மேற்பட்டோர் 3 தலைமுறையாக வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 2001ஆம் ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சிக் காலத்தில் அங்கு வசித்து வந்தவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இதனையடுத்து அங்கு வீடு கட்டி வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்திற்காக 2012ஆம் ஆண்டு நிலம் கையகப்படுத்தப்பட்டது. அப்பொழுது மாற்று இடம் வழங்க வேண்டும், உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் உரிய இழப்பீடும் தராமல் மாற்று இடமும் தராமல் அலக்கழித்து வருவதாக கூறப்படுகிறது. பட்டா நிலத்தில் வீடு கட்டி வசித்து வந்த 33க்கும் மேற்பட்டோர் வீடுகளை அகற்றி நிலத்தை கையகப்படுத்தப்பட்ட நிலையில் மாற்றிடம் இல்லாமல் குழந்தைகளையும் வயதானவர்களையும் இளம் பெண்களையும் வைத்துக் கொண்டு தங்குவதற்கு சிரமமாக இருப்பதாகவும் உடனடியாக மாற்று இடம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை மனுவை அளித்தனர். விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்ததால் கலைந்து சென்றனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பாக காணப்பட்டது. என் பேர் சாவித்திரி, பட்டப்பெருந்துலேருந்து வந்துக்கிறோம். 2013 எடுத்துட்டாங்க வீட்டு மேனையை. எங்களுக்கு இது வரலாம் மேனை எங்கேயும் கொடுக்கவும் இல்லை, காட்டவும் இல்லை. நாங்கள் எத்தனை முறை கலெக்டரான மனு கொடுத்துட்டோம். மாற்று இடம் தரேன்னு சொன்னாங்க, ஒன்றும் கொடுக்கல. காசு கொடுத்தாங்க, குறைஞ்ச காசு கொடுத்தாங்க. திருப்பி மறுபடியும் நாங்கள் எத்தனை முறை வந்துட்டோம், பேட்டி கொடுக்குறோம், இது பண்ணுறோம், செய்கிறோம், எங்களுக்கு கொடுக்கல மேனே. இப்போ வந்துக்கிறோம். கலெக்டர் ஐயா சொல்லிக்கிறாரு, 2-3 நாளில் நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படி சொல்லிக்கிறாரு. தாசில்தார்கள் கொடுத்துக்கிறாரு. நாங்கள் கொடுத்த மனுவை வாங்கிட்டு போய்க்கிறாங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பாங்களோ தெரில சார். எங்களுக்கு ஐவாசியில் போய் சார் எம்ஜிஆர் இருக்கும்போது கொடுத்தது சார் அந்த கவர்மெண்ட் பட்டா. அந்த பட்டா வந்து திருப்பி அவங்க எடுத்துனாங்க. அவ்வளோதான், கவர்மெண்ட் கொடுத்து நாங்கள் கவர்மெண்ட் எடுத்துக்கிறோம். நாங்கள் தரதான் அவங்க எடுத்துனாங்க. நாங்கள் வீடெல்லாம் கட்டிக்கிறோம், மெத்த வீடு கட்டிக்கிறோம். எங்களுக்கு காசு வந்து கரெக்டாக கொடுக்கல, கொஞ்சம் தான் கொடுத்தாங்க. எங்களுக்கு மெனை வாங்கி போயிட்டு எங்கேயும் வீடு கட்டாலாம் எங்களால் முடியாது சார். எங்களுக்கு எங்கன்னா மெனை 2 சென்ட் மெனை எங்கே கொடுத்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்குவோம். நாங்கள் அங்கே போய் கட்டிக்குவோம் சார். 35 வீடு இருக்குது சார். 35 வீடு இடிச்சிட்டவங்க எல்லாருமே வீடு இல்லாமல் தான் இங்கே அங்கே அப்படி இப்படி இருக்கிறோம். இன்னும் ஒரு 4-5 வீடு எடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அது கூட என்றைக்கு வந்து எடுப்பாங்களோ எங்களுக்கு.